எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சொந்த யூஸ்க்காக நான் 36,000 ரூபாய் ஒரு பிசி பில் பண்ணேன். ஐஜிபியூவில், அதாவது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் ஒரு பிசி பில் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல்ல சிபியூ ப்ராசஸர் இன்டெல்லிருந்து 12th ஜென்ரேஷனில் i5 12400. இன்டெல்லையே சமீபத்தில் வந்த ப்ராசஸரில் 12th ஜென்ரேஷன் எல்லா ப்ராசஸரும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக நல்ல ப்ரைஸாக இருக்கும். அதில் 12400 இது வந்து ஒரு ஐஜிபி, அதாவது பேசிக் கிராஃபிக்ஸ் இன்பில்டாகவே இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம். அதுபோக நீங்கள் பேசிக்கான ஒர்க் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து 6 கோர் 12 த்ரெட் இருக்குது. 6 கோருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அதில் பேஸ் ஃப்ரீக்வன்சி 2.5, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 4.4. இதில் பேஸ் பவர் வந்து 65 வாட், மேக்ஸிமம் பவரை வந்து 197 எடுக்கும். இது வந்து 2022 லான்ச் பண்ணுது. இது PCIe 4 சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். இதில் 128 GB மெமரி கார்டு, அதாவது ரேம் வரைக்கும் போட்டுக்கலாம். இது அதை போக இதில் வந்து நீங்கள் DDR5 ரேமும் போட்டுக்கலாம், DDR4 ரேமும் போட்டுக்கலாம். ரெண்டும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மதர் போர்டு வந்து இதுக்கு நான் வாங்கின மதர் போர்டு வந்து ASUSல EXP760M-V5T4 மதர் போர்டு. இது ஒரு பெஸ்ட்டான மதர் போர்டு. இதில் வந்து 610 வாங்காதீங்க. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். இதில் H610 மதர் போர்டு வாங்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 ரூபாய்க்கு உள்ள B760 மதர் போர்டு எது இருந்தாலும் வாங்குங்க. பர்டிகுலராக இந்த மதர் போர்டுக்கு நல்லா இருக்கும். இந்த மதர் போர்டுக்கு நீங்கள் 8,500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இது ஒர்த் இல்லை. இதில் வந்து 2 ரேம் ஸ்லாட் இருக்குது, 2 ரேம் ஸ்லாட் தான் இருக்குது. நீங்கள் 2 ரேம் ஸ்லாட்லேயும் மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியும்னா 68 GB போட முடியும். 32 இல்லைனா 16 கூட போட்டுக்கலாம். 8 GBக்கு போகாதீங்க. 8 GBங்கிறது வருங்காலத்தில் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். கேமெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எக்காரணத்துக்கு மட்டும் தற்போதைக்கும் 16 GB ஒரு கார்டு மேலே போட்டுக்கங்க. 8 GB போகாதீங்க. இதில் 2 ரேம் ஸ்லாட் இருக்கிறதுனால நீங்கள் 32 GB கூட போகலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கப்புறம் இதில் 8 ரேம்ஸ் இருக்குது. அது நல்லா பவர் கொட்டிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். அது போக 3.2 USB போர்ட்டு 4 இருக்குது, 4 போர்ட் இருக்குது. அதுபோக ஒரு HDMI, ஒரு VGA இருக்குது. அதில் இது ஒரு 2.5 ஈத்தர்நெட், அதாவது 2.5 GB ஈத்தர்நெட் இருக்குது. USB 2.0 2 இருக்குது. இது நான் பர்டிகுலர் 8,000 ரூபாய்க்கு நல்ல மதர் போர்டு தான். இதில் PCIe Gen 4 16 SAT 1 இருக்குது. அதில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுக்கலாம். அது போக 2 PCIe 1X ஸ்லாட் 2 இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒய்ஃபை கார்டு அந்த மாதிரி சின்ன யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே Gen 4 தான் ஒர்க் ஆகும். அது போக 2 M.1 2 M.2 ஸ்லாட் இருக்குது. இது ரெண்டுமே Gen 4 தான். இதுலேயும் நீங்கள் 2 Gen 4 கார்டு போட்டுக்கலாம். இது வந்து சிப் செட், இது இன்டெல் செட். இது ஒரு நல்ல மதர் போர்டு. இது அதிகபட்சம் 8,500 வரைக்கும் கொடுத்து வாங்கலாம். இல்லை அதுக்கு மேலே ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இன்பில்ட்டாக ஒய்ஃபை இருக்கிற மதர் போர்டு போயிட்டீங்க. அது உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் 14 Gen வரைக்கும் i5 போட்டுக்கலாம். i7 போயிடாதீங்க. 14 Gen i5 போட்டுக்கலாம். i7 எடுக்கும், ஆனால் நீங்கள் நல்ல கூலர் போடணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக ரேம் வந்து என்னோடய மதர் போர்டு DDR4 ரேம். ப்ராசஸர் DDR5 சப்போர்ட் பண்ணணும். ஆனால் என்னோடய மதர் போர்டு வந்து DDR4 ரேம், 4 மதர் போர்டு. அதனால் நான் ஒரே ஒரு 16 GB, இப்போது அளவுக்கு ஒரே ஒரு 16 GB DDR4ல் 3200 மெகாவாட்டில் ஏடாட்டாவில் D30 அந்த ரேம் வாங்கிக்கிறேன். அது கிளாக் லேட்டன்சின்னு சொல்கிற 16 தான். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு கிளாக் லேட்டன்சி, அதாவது CL16 இதுக்கு கீழே இருக்குது. ஆனால் இது போதுமானதாக, இதுக்கு மேலே போகாதீங்க. எப்போவுமே லேட்டன்சி கம்மியாக இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஸ்பீடு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரேம் தான் வாங்கணும், இல்லை வேறு எந்த ரேம் வேணும் வாங்கலாம். இந்த ரேம் வந்து நான் வாங்கும்போது 2,500 ரூபாய்க்கு இருந்தது. நீங்கள் இந்த ரேட்டுக்குள்ளே 16 GB 2,700 800 வரைக்கும் கொடுக்கலாம்.
அதுக்கு மேலே கொடுத்து வாங்கினீங்கன்னா அதிக பைசா இருக்கும். நீங்கள் இந்த ரேம் தான் வாங்கணுங்கிற வேறு எந்த ரேம் வேணும் வாங்கிக்கலாம். எல்லா ரேமுமே அதோடய வேலையை சரியாக செய்யும். இதுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. அடுத்தது எஸ்எஸ்டி வந்து க்ரூசியலில் P3+4 Gen 4 போட்டிருக்கேன். Gen 4ங்கிறது இப்போது அளவுனா கண்டிப்பாக தேவை. Gen 3 போகலாம், ஆனால் இருந்தாலும் Gen 4 போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதில் நீங்கள் க்ரூசியல் தான் வாங்கணும், வேறு எது வேணாலும் வாங்கலாம். இது ஒரு 5000 MP ரீடு ஸ்பீடும் 4200 MP ரைட் ஸ்பீடும் இருக்கும். இது ஒரு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல எஸ்எஸ்டி. ஆனால் இதுலேயே நீங்கள் நல்லா லைஃப் வரணும்னா WTK க்ளோ வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும். இதுவும் லைஃப் வரும், இருந்தாலும் இதை விட அது நல்லா வரும். இது 5 இயர் வாரண்ட்டி. இது எல்லாவோட ப்ரைஸையும் நான் கடைசியில் சொல்கிறேன். இது வந்து ஒரு 5200-300க்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். அடுத்ததான் இன்னொன்று சொல்கிறேன். இது எக்காரணத்துக்கு கூட நீங்கள் SATA SSDயோ HDD அதாவது ஹார்ட் டிஸ்க்கோ யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி M.2ல் SSD போட்டிங்கன்னா தான் உங்கள் விண்டோஸ் ஓப்பன், OS ஓப்பன் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். ஒரு 10 to 15 செகண்டில் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் கேம்ஸும் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும், சீக்கிரம் ஓப்பன் ஆகும். மற்றபடி ஹார்ட் டிஸ்க்கோ SATA SSDயோ போட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு டைம் எடுக்கும், ஸ்லோவாக இருக்கும். அடுத்தது எஸ்எம்பிஎஸ் இதில் முக்கியமானது. நீங்கள் எப்பவுமே லோ பட்ஜெட்டில் எஸ்எம்பிஎஸ் வாங்கிடாதீங்க. மற்ற காம்பனன்ட்ஸை விட இது தரமானதாக வாங்குங்க. அதனால் இதில் நீங்கள் நார்மலாக அளவான கிராஃபிக்ஸ், அதாவது மிட்ரேஞ்ச் கிராஃபிக்ஸ் கார்டு போடுறீங்கன்னா 650 வாட்ஸ் போதுமானது. அது கீழே போக வேண்டாம். ஒரு நிதானமான சரியான அளவுங்கிறது 650 வாட்ஸ். நீங்கள் ஹை கிராஃபிக் கார்டு போடுறீங்கன்னா மட்டும் ஒரு 1000 வாட்ஸ் வாங்குங்க. இதில் நல்லா ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் உள்ள எஸ்எம்பிஎஸை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி உண்டு. நீங்கள் லோ எண்ட் வாங்கி வாரண்டி இருந்தாலும் எஸ்எம்பிஎஸ்க்கு வாரண்டி இருக்கும். ஆனால் மற்ற பொருள்களை நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. இதனால் அது பாதிப்படைஞ்சுன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை மதர் போர்டோ ப்ராசரையோ நீங்கள் இது வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இதோட தாக்கத்தினால் அது பாதிச்சதுன்னா அதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எஸ்எம்பிஎஸில் எந்த குறையும் வைக்காதீங்க. நல்ல எஸ்எம்பிஎஸை பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து MSI Max 650 650 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ். இதோட விலை 4300 வந்து 6500 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா இது வாங்கலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வாங்காதீங்க. இல்லை வேறு இதே தரத்தில் வேறு எது இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அடுத்து கேபினெட் உங்கள் சாய்ஸ் தான். எப்போவுமே இன்டாக்ட் ஃபேன், எக்ஸ்ட்ராக்ட் ஃபேன், அதுபோக AC ஸ்டவ்வில் வாங்கிக்கிங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தா தான் நல்ல ஒரு வெயிட்டோட நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்ட்ரா எதுவுமே நாங்கள் ஃபேன் போடல. நான் பாஸ்கரோட வர ஃபேன் தான் போட்டிருக்கிறேன். அதனால் இன்டாக்ட் ஃபேன் இருந்ததுன்னா உள்ள இருக்கிற ஹீட்டை எடுக்கும். நீங்கள் ஹெவியாக கேமிங் இது விளையாடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டாக்ட் ஃபேன், எக்ஸ்ட்ராக்ட் ஃபேன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீட் உள்ளே அதிகமாக இருக்காது. அதனால் நீங்கள் நல்ல ஏர் ஃப்ளோ கொடுக்குற மாதிரியும் ப்ளஸ் PSC ஸ்டவ் இருக்கிற மாதிரியும் வாங்கி உங்களோட காம்பனண்ட்டை ஃபிட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், நல்லா தரமாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து ஐஸ் 110 இது வந்து 3200 3500 கூட 3500 வரைக்கும் கொடுக்கலாம். நான் வாங்கின ப்ரைஸ் வந்து கடைசியில் மெயினாக நீங்கள் கேபினெட் வாங்குற போது VGA CPU கூலர் ஸ்ட்ரென்த்தும் வாங்கிக்கிங்க. ஏன்னா VGA கார்டுகள்லாம் 300 mm தாண்டி வருது. அதுபோக CPU கூலர் ஹைட் வந்து 365. இது ஒரு அளவானது தான். இது ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹையான்னு சொல்ல முடியாது, மீடியமான சைஸ். VGA கார்டு லென்த்து 340 mmங்கிறது இப்போ தற்போது இருக்கிற கார்டுகளை எல்லாமே இதில் போட முடியும். இது வந்து நல்ல கேபினெட் தான். நீங்கள் இதே விலையில் வேறு கேபினெட் கூட வாங்கலாம். மற்றக்குள்ளே இந்த ஃபேன் ப்ளஸ் PSC ஸ்டவ் ப்ளஸ் VGA கார்டு லென்த் CPU இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பிற்காலத்தில் மாற்ற வேண்டிய தேவை இல்லாமல் அது எந்த கார்டாக இருந்தாலும் உள்ளே போட முடியும், எந்த ப்ராசஸராக இருந்தாலும் உள்ளே போட முடியும். அதுக்கான கூலரையும் நீங்கள் மாற்ற முடியும். இதோட பட்ஜெட்டை இப்போ பார்க்கலாம். இதோட பட்ஜெட் நான் ப்ராசஸர் வந்து 12500 ரூபாய்க்கு MT கம்ப்யூட்டர்ஸில் வாங்கினேன். மதர் போர்டை வந்து 8000 ரூபாய்க்கு அமேசானில் வாங்கினேன். ரேம் 16 GB சிங்கிள் 6 தான், அதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். SSD 1 TB வந்து 4900 ரூபாய்க்கு வேதாந்த் கம்ப்யூட்டர்ஸில் வாங்கினேன். எஸ்எம்பிஎஸும் 4300 ரூபாய்க்கு வேதாந்த் கம்ப்யூட்டர்ஸில் வாங்கினேன். கேமரேட்டு நான் வந்து அமேசான்லேயே 3300 வாங்கினேன். டோட்டலாக 35,500 ஆச்சு.
இதோட காஸ்ட்டுக்கு நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் நான் சமீபத்தில் சம்மர் சேலில் ஸ்ட்ரீமில் ஒரு ஆஃபர் வந்துச்சு, அவுட்லாஸ்ட் 2. அதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் கேம் விளையாண்டு உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இந்த ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம்லாம் இதில் விளையாட முடியாது. நீங்கள் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ், லோ கிராஃபிக்ஸ் தேவைப்படுற கேம் விளையாடலாம். நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் டெடிக்கேட்டடாக கிராஃபிக்ஸ் கார்டு போட்டே ஆகணும். அப்படி போடுறோன்னா பட்ஜெட்டில் இதுக்கு கீழே போகாதீங்க. பட்ஜெட்டில் ஏஎம்டினா RX 7600 760 8GB கார்டு இருக்குது. இது நல்லா கேம் விளையாடுறதுக்கு நல்ல கார்டு. இதில் நீங்கள் கேம் சூப்பராக விளையாடலாம். இருந்தாலும் 8GB வீராங்கிறது கொஞ்சம் குறைபாடு தான், இருந்தாலும் பரவாயில்ல, இது கேம் விளையாடலாம். நீங்கள் சப்போஸ் பேலன்ஸாக எல்லாருக்கும் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா நீங்கள் இதில் ஒரு 12GB கார்டு இருக்குது. அது NVIDIAவில் RTX 3060 இந்த கார்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே இருக்கும். ஆனால் AMD கார்டு அளவுக்கு இந்த FPS கொடுக்காது. இருந்தாலும் நிதானமான அளவு கேம் விளையாண்டுக்கலாம், மற்ற ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி டாஸ்கிங் நல்ல கார்டாக இருக்கும். அது போக நீங்கள் ஒரு பட்ஜெட் கொஞ்சம் விட்டுருந்ததுன்னா ஒரு 35,000 மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து AMDயில் 9060 அந்த கார்டு RX 9060 XT புதுசாக வந்துருக்கு, 1 month ஆச்சு. அந்த கார்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எல்லாமே 2K பண்ணலாம். 16GB வீராம் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரீமிங், எடிட்டிங் எல்லாமே இதில் பக்காவாக பண்ணலாம். இதில் எந்த குறைபாடும் இருக்காது, எல்லாமே இருக்குது. AVN கோடிங், டிகோடிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் 2Kயில் அல்ட்ரா செட்டிங்கில் விளையாண்டாலும் இதில் நல்லா எடுக்கும். ஏன்னா இதில் 16GB வீராம் இருக்குது. தற்போதைக்கு எல்லா கேமும் எடுக்கும். இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. முடிஞ்சால் இந்த கார்டை வாங்குங்க. இல்லை பட்ஜெட் இல்லைன்னா இந்த 2 கார்டில் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். நீங்கள் 3060 வாங்கிக்கலாம், இல்லைங்க 7600 வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பட்ஜெட்டுக்கு சூட்டபுள் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போது அளவில் இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலை. இப்போது கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இன்டரோட IGPயோட கேம் விளையாண்ட அந்த ஒரே கேம் மட்டும் விளையாண்ட அதை மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி PC பில்ட் பண்ணுறது பாருங்கள். பர்டிகுலராக இந்த பட்ஜெட்டில் பண்ண பாருங்கள். இதுலேருந்து ஒரு 1500 அதிகமாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மேலே போகாத பார்த்து பண்ணுங்கள். நன்றி. That should do the trick.